கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றும் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை மீண்டும் ஒருமுறை சிந்தித்து தொடர்ந்து மற்ற வசனங்களையும் பார்ப்போம். 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே தேவன் ஒருவரே என்று பவுல் கூறியதை நாம் சிந்தித்தோம் இல்லையா? ரோமர்கள் அநேக தெய்வங்களை வணங்கினார்கள். இன்றும் அநேக தெய்வங்களை வணங்குகிறவர்களாயிருக்கிறார்கள். சிலர் செல்வத்தை, திறமையை, புகழை வணங்குகிறார்கள். அதை முக்கியத்துவப்படுத்தி வாழ்கிறார்கள். அதன் முன்னே விழுந்து கிடக்கிறார்கள். சிலர் புகழ் பெறுவதற்காக தங்கள் மானத்தையும் இழக்க தயாராக இருக்கிறார்கள். எப்படியாவது புகழை, செல்வத்தை பெற்றுவிட துடிக்கிறார்கள். இவ்வாறு அநேக வழிபாடுகள் இருந்தாலும், இறைவர்கள் இருந்தாலும், தேவன் ஒருவரே. அவரே உலகத்தை படைத்தவர். தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேலர்கள் தேவனிடத்திலே செல்ல வேண்டும் என்றால் பிரதான ஆசாரியனிடத்திலே செல்ல வேண்டும். அந்த ஆசாரியர்கள் வழியாகத்தான் அவர்கள் தேவனிடத்திலே செல்ல முடியும். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. நமக்கு மத்தியஸ்தராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். நாம் வேறு மனிதர்களிடத்திலே செல்ல வேண்டியதில்லை. தேவனுடைய கிருபையினாலே நமக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கிறார். யோபுவின் வாழ்க்கையிலே அவர் என்ன சொன்னார்? எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்றார். இதன் பொருள் என்ன? ஐயோ, என் கையையும் தேவனுடைய கையையும் ஒருவர் பிடித்து எங்கள் இருவரையும் ஒருவராய் இணைக்கிறவர் ஒருவர் இருந்தால் நலமாயிருக்கும். இதனால் எங்களுக்குள் நல்ல ஒரு தொடர்பும் புரிந்து கொள்ளுதலும் ஏற்படுமே என்று சொல்கிறார். ஆம் அருமையானவர்களே, நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் தேவனாக இருக்கிறபடினாலே தேவனின் கரத்தையும், அவர் மனிதனாக வந்தபடினாலே மனிதனின் கரத்தையும் பிடித்து ஒரு இணைப்பை ஏற்படுத்த முடிகிறது. அவர் என்னுடைய கரத்தை, உங்களுடைய கரத்தை பிடிக்க முடியும். அவர் என்னை புரிந்து கொள்கிறார். உங்களையும் அவரால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் அவரிடத்திலே சென்று அடைக்கலம் தேடும் பொழுது அவர் உங்களை பார்த்து வருத்தப்பட மாட்டார், கோபப்பட மாட்டார். உங்களுடைய இந்த நிலைமை நிமித்தம் அவர் உங்களை அடிக்கவோ தள்ளவோ மாட்டார். நீங்கள் ஒருவேளை, ஐயோ, நான் தவறான வழிகளிலே சென்றவனே, நான் இதையெல்லாம் செய்துவிட்டேனே, நான் தேவ மகிமை அற்றவனாய் போய்விட்டேனே என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். அருமையானவர்களே, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். இப்படிப்பட்ட ஒரு மத்தியஸ்தரை நாம் கொண்டிருப்பது பாக்கியமானது. அவர் மூலமாக நாம் தேவனிடத்திலே செல்ல இயலும். நீங்களும் அவர் வழியாகவே தேவனிடத்திலே செல்ல வேண்டும். நீங்கள் ஒரு மனிதனிடத்திலே, ஊழியரிடத்திலே சென்று உங்கள் பிரச்சனைகளை சொல்வதனாலே பிரயோஜனம் ஏற்பட போவதில்லை. அவர்கள் உங்கள் மேல் இரக்கம் கொள்ள முடியாது. உங்களுடைய உண்மை நிலையை அவர்களால் புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் இயேசுவால் முடியும். அவர் மனிதனாக பூமியிலே தோன்றினபடினால் மனிதர்களுடைய பலவீனத்தை அவராலே புரிந்து கொள்ள முடியும். அவர் மத்தியஸ்தர். அவர் தன்னுடைய கரத்தை என் மேலே வைத்திருக்கிறார். இதுவே எல்லாவற்றிற்கும் மிகவும் ஆச்சரியமான காரியம். அவர் பூமியிலே இறங்கி வந்து என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார். மட்டுமல்ல, மற்றொரு கரத்திலே தேவனின் கரத்தையும் பிடித்திருக்கிறார். ஏனென்றால் அவர் தேவனாயிருக்கிறார். இவரே நம்மையும் தேவனையும் இணைக்கிற பாலமாயிருக்கிறார். இந்த மத்தியஸ்தர் ஒருவரே. எனக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே, ரட்சிக்கப்படுவதற்கு இதை தவிர வேறு வழியே இல்லை. அப்போஸ்தலனாகிய பேதுரு அன்று இருந்த மத தலைவர்களுக்கு இவ்விதம் எச்சரிக்கை கொடுக்கிறார். கவனியுங்கள், அப்போஸ்தலர் 4:12. அவராலேயன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும் படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே ஒரே வழியாக இருக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், நீங்கள் அவரிடத்திலே திரும்பினால் அவர் உங்களை தேவனிடத்திலே சேர்க்கிறவராக இருக்கிறார். தொடர்ந்து 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை கவனியுங்கள். எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்புக் கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. மீட்கும் பொருளாக என்று இங்கே சொல்லப்படுவதின் கிரேக்க வார்த்தைக்கு மீட்பின் கிரயம் என்ற அர்த்தமாகும். இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பிற்கான விலையை செலுத்திவிட்டார். நீங்களும் நானும் இழந்து போன பாவிகளாக இருப்பதனால் நாம் மீட்கப்பட வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்துவே மீட்கும் பொருளாக இருக்கிறார்.
அவரையே பலியாக செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். இதற்காகவே நான் பிரசங்கியாகவும் அப்போஸ்தலனாகவும் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்கப் பண்ணுகிற போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் போதகராகவும் அப்போஸ்தலராகவும் நியமிக்கப்பட்டிருப்பதாக, அதாவது தேவனால் நியமிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார். போதகன் என்பவன் விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை அறிவிக்கவும் சத்தியத்தை நன்கு புரியும்படி சொல்லவும் போதகன் இருக்கிறான். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன் என்று பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். தன்னுடைய மிகவும் நெருக்கமான இளம் போதகருக்கு பவுல் இவ்வாறு சொல்வது நமக்கு ஒருவேளை வித்தியாசமானதாக தெரியலாம். தீமோத்தேயுவுக்கு இது உண்மை என்று தெரிந்தாலும் அவரை உற்சாகப்படுத்துவதற்காக இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார் என்று நாம் நினைக்கலாம். அடுத்ததாக புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும் சத்தியத்தையும் விளங்க பண்ணுகிற என்று சொல்லப்படுகிற காரியத்தை கவனியுங்கள். இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சபைக்கு எழுதினதில்லை. தான் புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகத்தான் இவர் அடிக்கடியாக சொல்லுகிறார். இங்கேதான் புறஜாதிகளுக்கு சுவிசேஷத்தை கொடுக்கும் ஒரு அப்போஸ்தலனாக ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும், அது மட்டுமல்ல புறஜாதிகளுக்கு போதிக்கும் போதகனாகவும் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்கிறார். இப்பொழுது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டுமென்று விரும்புகிறேன். இங்கே விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். இந்த காரியங்களை, அதாவது இந்த வசனத்தின் முன்பகுதியிலே சொல்லப்பட்ட காரியங்களை தன்னுடைய சித்தமாக சொல்லாமல் விரும்புகிறதாக சொல்லுகிறார். எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்ததாக, அதாவது விசுவாசிகள் சந்திக்கும் எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ணும்படி சொல்கிறார். இந்த ஜெபம் வெளிப்படையாக செய்யப்பட வேண்டியது. சபை ஆராதனையிலே செய்யப்படும் ஜெபத்தை குறித்து சொல்கிறார். அவர் சொல்கிற காரியம் என்ன? பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொல்கிறார். இது ஆதி திருச்சபையிலே காணப்பட்ட ஒரு பழக்கமாகும். இந்த விதமான ஜெபம் ஜெபிக்கிறவர்களின் வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. ஜெபத்திலே அநேகர் கைகளை தூக்கி வைத்து ஜெபிப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீங்களும் கூட ஒருவேளை அவ்வாறு ஜெபித்திருக்கலாம். இது நல்ல ஒரு காரியம்தான். நீங்கள் அவ்வாறு ஜெபிக்கும் வாஞ்சையுடன் காணப்பட்டு அவ்வாறு செய்வீர்களானால் அது நல்லது. ஆனால் சிலர் இதை குறித்து குறை கூறுவதையும் நீங்கள் பார்த்திருக்கலாம். அது ஒரு பிரச்சனை அல்ல பிரியமானவர்களே. பவுல் சொல்லுகிறதை இங்கே கவனியுங்கள். பரிசுத்தமான கைகளை உயர்த்தி என்று சொல்கிறார். அப்படியானால் நம்முடைய கைகளை நாம் பரிசுத்தமாக காத்து கொண்டு நமது பரிசுத்தமான கைகளை உயர்த்தி தொழுது கொண்டு ஜெபிக்க வேண்டும். உங்கள் கைகள் தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுகிறதாக, அவருடைய பணியை செய்கிறதாக இருக்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கைகளை உயர்த்துதல் மிகவும் அர்த்தமுடையதாக இருக்கும். கோபமும் இல்லாமல் என்கிறார். அதாவது எல்லா பாவங்களும் அறிக்கை செய்யப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் ஜெபத்திலே கோபத்தோடோ கசப்பான ஆவியோடோ வராமல் உங்கள் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்ட நிலைமையிலே அவரிடத்திலே வர வேண்டும். அது மட்டுமல்ல, தர்க்கமும் இல்லாமல் என்கிறார். அதாவது சந்தேகம் இல்லாமல். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆம், நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வரும்போது நாம் விசுவாசத்தோடே வர வேண்டும். பொதுவாக தேவ ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறவர்களில் அநேகர் இன்று ஜெபத்திற்கு இந்த விதமாய் வருகிறதில்லை. அநேகர் ஜெபிக்க வேண்டுமே என்பதற்காக ஜெபிக்கிறார்கள். தங்களுடைய ஜெபத்தை ஒருவர் கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு உணர்வு கூட இல்லாமல் அவிசுவாசத்தோடே காணப்படுகிறார்கள். நம்முடைய ஜெபம் தேவனால் கேட்கப்பட்டு அதற்கு பதில் உண்டாகும் என்ற ஒரு விசுவாசமும் இல்லை. நம்முடைய இந்த அவிசுவாசமான ஜெபம் பிதாவுக்கே களைப்பை உண்டாக்கிவிடும் போல் தோன்றுகிறது. ஜெப கூடுகையிலே, ஆராதனையிலே ஏறெடுக்கப்படும் ஜெபங்கள் தகுதியுள்ள நபரால் செய்யப்பட வேண்டும். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டவர்கள், இருதயத்தில் கசப்பை வைத்திராதவர்கள்,
விசுவாசத்தோടെ வருகிறவர்கள் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கை உள்ளவர்களால் ஏறெடுக்கப்படும் ஜெபமானது கேட்கப்படும். அப்பொழுதுதான் ஜெப கூடுகை, ஆராதனை ஆசீர்வாதமானதாக இருக்கும். நாம் இதுவரை ஒரு ஆண் எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று பார்த்தோம்.